மொபைல் फोटोग्राफर फोटो 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 सर सर ये क्या फोटोग्राफर सर फोटोग्राफर सर सर बैक सर फोटोग्राफर सर பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தன்னுடைய 3வது நிகழ்வுக்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். வியாசர்பாடி பஸ் டிப்போ பகுதியில் மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஆய்வு செய்கின்றார் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். தன்னுடைய பெரம்பூர் தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு அவர் முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக வருகை தந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலாவதாக தன்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வச்சாருங்கிறத பார்க்குறோம். ஷர்மா நகர் பகுதியில் அமைந்திருந்த அந்த எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வச்சு அதே பகுதியில் அமைந்திருந்த ஒரு நியாய விலை கடைக்கும் சென்று அங்கே பயனாளிகளுக்கு புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கினார். அதில் முதல் பயனாளிக்கு ரேஷன் பொருட்களையும் தானே அங்கே அவர் வழங்கிவிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த சாலைகளில் 2 பக்கத்துலேயும் அந்த ரேஷன் கடை, வாசலில் ரேஷன் கடை போகிற வழியில் எல்லாம் அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் காத்திருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் கையசைத்து அவர்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இப்போது ரேஷன் கடையிலேருந்து புறப்பட்டு 3வது பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வியாசர்பாடி பேருந்து பணிமனைக்கு வருகை தந்திருக்கிறார். அங்கே மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் மையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே அதிகாரிகள் அவருக்கு விளக்கம் அளித்து வரக்கூடியதை பார்க்குறோம். இந்த சார்ஜிங் மையம் எப்படி ஒர்க் பண்ணுது, மின்சார பேருந்துகளுக்கான பயன்கள் என்ன, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் என்ன, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் அங்கே பதாகைகளாக வைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தமிழக அரசாங்கத்தில் எத்தனை மின்சார பேருந்துகள் இருக்குது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் அதிகாரிகள் அவருக்கு விளக்குறாங்க. அதற்கு பிறகு அந்த மின்னணு சார்ஜிங் பாயிண்ட்ஸை பார்வையிடுவதற்காக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அங்கே போகிறாங்க. வியாசர்பாடி டிப்போவில் பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பார்க்குறோம் அந்த மின்சார சார்ஜிங் பாயிண்ட்டை முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கின்றார். அவரே நேரடியாக அந்த சார்ஜிங் பாயிண்ட்டை தொடங்கி வைத்து அந்த பேருந்துக்கான சார்ஜிங் வசதியை ஏற்படுத்துவார். அவரே முதல் பேருந்துக்கான ஒரு சார்ஜிங்கை அவரே தொடங்கி வைப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். தட்ஸ் வாட் ஹி இஸ் டூயிங் நினைக்கிறேன். முதலமைச்சர் அங்கே அந்த சார்ஜிங் பாயிண்ட்டை ஆய்வு செய்யக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கின்றோம். தன்னுடைய பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இந்த ஆய்வுகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அங்கே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வசதிகளை நேரடியாக அங்கே அதிகாரிகள் மூலமாகவும் அவருடைய சகாக்கள் மூலமாகவும் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த பணிமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தற்போது அந்த பேருந்துக்கான சார்ஜிங் வசதியை 32 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அங்கே வரிசையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு பேருந்துகளுக்காக. அது பற்றிய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் இப்போது அந்த சார்ஜிங் பணிகளையும் அவர் பார்வையிடுறதை பார்க்குறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.